நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆண்டைஸ் பாட்காஸ்ட். நான் உங்கள் ஜீமோடாபர். நான் உங்க சூசன் ஐயர். உங்கள் ஏமி சாண்டியாகோ. நான் உங்கள் ஏத்துஸ் ராமசாமி. உடன் வழங்குவோர் ஐபிஎஸ் மட்டன் ஸ்டார், ஆமையோட டிரான்ஸ்போர்ட், மாம்பழம் மார்க் தீப்பெட்டிகள் மற்றும் டாபரையா அணுகுண்டுகள். இந்த நிகழ்ச்சியில் வரும் எந்த கருத்தும் கற்பனை அல்ல. வணக்கம், நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஆண்டைஸ் பாட்காஸ்ட். நான் உங்க ஜீமோடாபர். இது மார்ச் 13. நாங்க பாட்காஸ்ட் ஆரம்பிச்சு 1 இயர் இன்னையோட நிறைவடைஞ்ச நாள். நாங்க இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிச்சதுக்கான ரீசன் அண்ட் அந்த பாட்காஸ்ட் என்னென்ன தடங்கள் உண்டானுச்சு, தடங்கள் இல்ல நாங்களே உருவாக்கிட்ட தடங்கள், இடையில நடந்த கூத்து எல்லாத்தையும் கொஞ்சம் பேசலாம் உட்கார்ந்துருக்கோம். ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது நமது உறவுகளான சூசன். வணக்கம். அடுத்து நம்ம ஏமி சாண்டியாகோ. வணக்கம். வணக்கம். அடுத்து நம்ம ஏத்திஸ்ட் ராமசாமி. வாங்கய்யா, அழகா ஒரு வணக்கம் சொல்லுவீங்களா? சொல்லுங்கய்யா. வணக்கம் ப்ரோ. சூசனே, நம்ம ஸ்டார்ட் பண்ண விதங்கள்ல இருந்து வருவோம். முதல்ல ஒரு நிமிஷம். நம்ம இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு எனக்கு எப்படி இந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்றத சொல்லு. அதுதான் சொல்ல வரேன். இது என்னன்னா, நாங்க நான் இப்ப ஒரு பேஜ் வச்சிருந்தேன். அந்த பேஜ தான் இந்த ஜீமோடாபரா மாறி இருக்கு. அது முன்னாடி வரைக்கும் வேற ஒரு பேஜா இருந்துச்சு. அப்ப நான் உள்ள வந்தப்பயும் அந்த பேஜ் ஆரம்பிச்சு ஒரு கொஞ்ச நாள் இருக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப ரொம்ப நாள் என்னை டேக் பண்ணிட்டே இருப்பாரு. ஒரிஜினல் ஐடி கொஞ்சம் ஏஸ்தட்டிக்கா இதெல்லாம் போட்டுட்டு இருப்பாரு. போட்டோ எடிட் பண்ணி போடுறது. என் மூஞ்ச பார்த்து நானே துப்பிக்கிறேன். இல்ல, அது நல்லா இருக்கும். இந்த மாதிரி எடிட் எல்லாம் கொஞ்சம் போட்டுட்டு இருப்பாரு. என்னது குடிச்சோக்கு வாயிருந்தா போதும் இந்த மாதிரி எல்லாம் போடுவீங்களா ஏஸ்தட்டிக்கா? அப்படி இல்ல அப்படி நான் போட மாட்டேன். எப்படின்னா ஒரு ரெட்ரோ பேக்ரவுண்ட் எடுத்துட்டு சொல்லுங்க. இல்ல, சவுக்குக்கு ஃபயர் விட்டுட்டு இருப்பாரு. அது பின்னாட்கள் இல்லையா? அதுக்கு முன்னாடி நான் அவங்களா நீங்க இது அஃபென்ஸ் ஆயிருப்பது. இது சவுக்கோட ஃபாலோவர்ஸ்க்கான இது புரிஞ்சுது. அப்படியே அதை கண்டினியூஸா இல்ல ஒரு அதுக்கு நான் கிளாரிபிகேஷன் கொடுத்துறேன். அப்ப அந்த ஆளு கொஞ்சம் நல்லா பேசிட்டு இருப்பான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப அந்த ஆளு கொஞ்சம் நல்லா தானே இருப்பான். அதனால ஃபயர் விட்டுக்கிட்டு கிடப்பேன். அந்த ஆளுக்கு ஏஸ்தட்டிக்கா போஸ்ட் ரெட்ரோ பேக்ரவுண்ட் போட்டுட்டு ஃபயர் விட்டுட்டு கிடப்பேன். எனக்கு இப்ப நான் போயிட்டு இப்ப இல்ல, நான் தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் இல்ல, உள்ள போய் அந்த ஒரிஜினல் ஐடிக்கு உள்ள போய் வேலையா அந்த ஆளுக்கு போட்ட போஸ்ட் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு ஆள வர்ற முன்னால வந்துட்டேன். இப்ப சூசன் சொல்றாராம், மெச்சூரிட்டி வந்துருச்சு சித்தப்பா அப்படின்றாராம். ஓகே, இந்த மாதிரி போட்டுட்டு இருப்பாரு. என்னைய டேக் பண்ணுவாரு. அப்ப அந்த நாங்க சின்ன பேஜ், இப்பயுமே சின்ன பேஜ் தான். அப்ப இன்னும் சின்ன பேஜ். எங்களுக்கு டேக் பண்ணிட்டு இருப்பாரு. டேக் பண்ணோடனே நானும் அவரை டேக் பண்ணுவேன். போஸ்ட் போடுறப்போ அதை டேக் பண்ணிட்டே இருப்போம். ரொம்ப நாள் அந்த டேக்லயே இருக்கும். வேற எதுவுமே இதெல்லாம் இருக்காது. எங்க 2 பேரும் கான்வர்சேஷன் எல்லாம் இருக்காது. பெரிய கான்வர்சேஷன் எல்லாம் இருக்காது. அப்படியேவும் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாளைக்கு நான் உள்ள அந்த பேஜ் ஆரம்பிச்சதுக்கான இது பாட்காஸ்ட் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான். ஆனா என் கூட வந்தவனுங்க எல்லாம் கழட்டி விட்டானுங்க அப்பயும். அப்ப என் ஃப்ரெண்டு ஒருத்தன், அதாவது ஆஃப்லைன் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவனெல்லாம் வச்சு சரி ரெக்கார்ட் பண்ணலான்னு பண்ணி அது ஒண்ணும் இல்லாம அதெல்லாம் இன்னும் தனி டீட்டெயில் கதை இருக்குது. அதெல்லாம் வேற கதை. இந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சு அது ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு அந்த பாட்காஸ்ட் எல்லாம். அதனால என்ன பண்ணிட்டோம், சரி ரைட் ஓகே அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. விட்டுட்டு நம்ம இங்க எப்படியா ஆன்லைன்ல யார்ட்டையா பேசி பண்ணா என்ன அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவரும் ரொம்ப நாளும் நம்ம டேக் பண்ணிட்டு இருந்தாரா. சரி ஓகே ஹாய் ப்ரோ அப்படின்னு நினைச்சேன். எப்படி நைட்டு ஒரு 8-9 மணி இருக்கும். என்ன சூசனு? ஆமா ஆமா, 8-9 மணி இருக்கும். நைட்டு வேலையை முடிச்சு செக்ஸ்டிங் பண்ற மாதிரி ஹாய் ப்ரோ அப்படின்னு நினைச்சேன். இருந்துட்டு நைட்டு 9-10 மணி தாண்டி மெசேஜ் பண்ண மஞ்ச மாக்கானுங்களா நீங்க?
அதே சாக்குல பாத்தியா நம்மள திட்டிவிட்டாரு இவர் ஒண்ணு ஹாய் ப்ரோ. இப்ப நீங்க உங்களால எப்படி இருந்தது அந்த டைம்ல? ஹாய் இந்த ஹாய் அனுப்பா அப்படின்ற மாதிரி என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட் அது இப்ப உங்களுக்கு? இல்ல அப்ப வந்து எனக்கு என்னன்னா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இது இருந்தாங்க. நீ வந்து கொஞ்சம் மெசேஜ் பண்ணுவியா, அதனால சரி நம்மளுக்கும் ஃப்ரெண்ட் அப்ப இல்ல, இப்பவும் இல்ல, அதனால சரி பேசலாமேன்னு பேசிட்டு இருப்பேன், அவ்வளவுதான். அப்ப ஹாய் ப்ரோ அனுப்புனோட சரி ஒன்னே வந்துருச்சு மெசேஜ், ப்ரோ இந்த மாதிரி பாட்காஸ்ட் எல்லாம் கேப்பீங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதாவது இந்த கிகோல தொழிலுக்கு இழுக்கிற மாதிரி அவர் இருக்கிற அப்படியே லைட்டா பாட்காஸ்ட் தொழிலுக்கு பாட்காஸ்ட் எல்லாம் கேப்பீங்களா ப்ரோ? கேப்போம் ப்ரோ அப்படின்னு என்ன பாட்காஸ்ட் எல்லாம் கேப்பீங்க ப்ரோ? ஏன்னா இந்த ஆளு பாட்டுக்கு ஆர்ஜேசா பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருக்க கூடாது இல்ல. அதாவது இவர் நாலு பாட்காஸ்ட் சொன்னாரு, நம்ம எஸ்விக்கு அப்புறம் சம்திங் அந்த நம்ம பாட்காஸ்டா 4 பாட்காஸ்ட் சொன்னாரா. சரி ஓகே இல்ல ப்ரோ இந்த மாதிரி பாட்காஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன், நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவரும் ஓகே ப்ரோ அப்படின்ட்டாரு. இப்ப உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு இத சொல்லுங்க. இல்ல நீ சொல்லும் போதும் பேசிட்டு இருக்கும் போது எனக்குமே அந்த ஒரு ஐடியா இருந்துச்சு, நானும் ஒரு பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம், ஃப்ரெண்டுங்களை வச்சு ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்த ஐடியா இருந்துச்சு எனக்கு. அப்புறம் வந்து எனக்கு யாருமே கிடைக்கல, அதுவும் இல்லாம என் ஃப்ரெண்டு சர்க்கிள்ல எவனுமே முற்போக்குன்னு எவனும் இல்லை, எல்லாம் சங்கிங்களா சுத்திக்கிட்டு இருந்தானுங்க, சங்கிங்களாவும் தம்பிங்களாவும் இருந்தானுங்க. சரி அவனுங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை, அதனால சரி நான் பேஜ் எல்லாம் வச்சிருந்தேன் பாட்காஸ்டுக்கு, ஆங்கர்ல போய் அவசர கொடுக்க ஒரு பேஜ் ஒண்ணு கூட ஓபன் பண்ணேன். அது வந்து நான் சொல்றேன், ஆனா இதுல நான் பி போட்டுக்கிறேன், ஏன்னா ஒரு பாட்காஸ்ட் சரியா, அதுல என் ஃப்ரெண்டுக்கு ஒரு 2 பேரை ஆட் பண்ணி 3 பேரை பண்ணலாம் அப்படின்னு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒய் பிளட் சேம் பிளட், நானும் ஒரு பாட்காஸ்ட் பேஜ் வச்சிருந்தேன். அந்த பேஜ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தெரியும், அதைத்தானே இப்ப மாத்தி வச்சிருக்கேன். அதுதான் இப்ப வந்து இதா இருக்குது, ஜீமோ நபரா இருக்குது இன்ஸ்டாகிராம் ஐடி. பாட்காஸ்ட் பேஜ் வந்து இப்ப இதா இருக்கு, அது என்ன நம்ம நல்ல பேரை மறந்து போச்சே, ஆண்டைஸ் பாட்காஸ்டா இருக்கு. ஓன் பேஜ் பேரே மறந்து போச்சா உனக்கு? அது ஒண்ணு இதெல்லாம் பீப் போட்டு விட்டுருங்க அந்த நேமுக்கெல்லாம், ஏன்னா இன்னும் Facebookல ஆக்டிவா இருக்கு அந்த பேஜ். மறதி தேசியவாதி இல்ல அப்படி இல்ல, அடிக்கடி வரணும் ரெக்கார்டிங்க்கு. அது கொஞ்சம் ஞாபகம் மறதிங்க அப்படின்றனா அதான் இப்படிதான். அதான் அப்படிதான் நானும் பாட்காஸ்ட் ஆரம்பிக்கலான்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது வந்து மண்ணோட மண்ணாகி போச்சு. அதுக்கப்புறம் தான் நீ போன் மெசேஜ் பண்ணுவ. அதுக்கப்புறம் சரி மாட்டினடா பம்பரை கட்ட மாட்டேன், இவனை வச்சு ஒரு பாட்காஸ்ட் பண்ணிடலான்ட்டு அதுக்கப்புறம் தான் சரி டெக்ஸ்ட் பண்ணி பேசிக்கிட்டு, இன்ஸ்டாகிராம் கால்ல பேசிக்கிட்டு கடந்தோம். ஞாபகம் இருக்கா? இன்ஸ்டாகிராம் கால் அடிக்கடி இன்ஸ்டாகிராம் கால் தான் பண்ணிட்டு இருப்பேன் காலேஜ் போயிட்டு வந்தனால. இதுல ஒரு அந்த டைம் தான் வந்து எப்படி ஆகுதுன்னா, நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம். அப்ப இது நான் பேசி முடிச்சுட்டு கொஞ்ச நாள் அடுத்து ஒரு 2-3 நாளே நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போயிட்டேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வச்சு அதுக்கடுத்து அவருக்கு திருமணம் இது பண்ணி உடனே அதுக்கடுத்து இன்ஸ்டாகிராம்ல கால்லாம் பண்ணி பேசணும். பேசி அப்போ ஒரு 2-3 பேரை உள்ள இழுத்தோம். சரி ரைட் ஓகே ப்ரோ, வேற யாராவது இருந்தாலும் சேர்த்து விடுங்க அப்படின்னு. அப்ப அந்த ஸ்டார்டிங்ல அந்த ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, வாங்க ப்ரோ, போங்க ப்ரோன்னு மரியாதை. இப்பெல்லாம் போட அவ்வளவுதான் பேசுறது இல்லை, அதை தவிர்த்து எல்லாமே பேசிக்கிறது. அப்ப ஒரு பிப்ரவரி இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த ஜான்வரியோ இருக்கும், பிப்ரவரியோ தான். என்ன சொன்னேன், இப்ப கொஞ்சம் பீக் ஹவர்ஸ் நம்ம ஒரு மார்ச் டைம்ல ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு 2-3 பேர் கேக்குறேன் இவர்கிட்ட. இவர் வந்துட்டு அதுக்கு நீங்க ஒரு பேரை சஜஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்தீங்க. சரி ஓகே. வந்ததுலயும் ஒருத்தனை கோர்த்து விட்டு போனான், எனது ஒருத்தனை. அவன் வந்து இப்ப ஏகப்பட்ட பேர்ல இன்ஸ்டாகிராம்ல சுத்திக்கிட்டு இருக்கான். அதை வச்சு அவனை கண்டுபிடிச்சுங்கப்பா. அடிக்கடி டிபி மாத்துவான், பேரை மாத்திக்கிட்டு கிடப்பான் அவன் ஒருத்தன். சரி அதுக்கப்புறம் நீ தானே இவனை யாரு வந்த? அத கூப்பிட்டு வந்தது வந்து கூப்பிட்டு வந்தது. ஓகே ஓகே. ஆமா வந்தாலும் இப்ப வந்து இல்ல போல் தினமும் யாருக்காவது ஒரு நாள் பிறந்த நாள் வந்து ஸ்டேட்டஸ் வச்சுட்டு கேட்போம். இவங்க இதை மட்டும் ஏமியோ இல்ல ஏத்திஸ்ட் 2 பேர்ல யாரோ ஒருத்தருங்க இல்ல உங்க சுத்த வட்டாரத்துல இப்ப ஒரு 1 வீக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 வீக்ல எத்தனை பர்த்டே பார்த்து ஸ்டேட்டஸ் வைப்பீங்க? நானும் வைக்க மாட்டேன், வச்சாலும் எப்ப
மந்த்லி மாசத்துல ஒரு 2 பேர் வைப்பாங்க மந்த்லி ஹாப்பி ட்வைஸ். பர்த்டேன்னு. அவ்வளவுதான் இருக்கும். ஓகே ஓகே. அதிகபட்சம் வேணா ஒரு நான் வச்சா எனக்கு அவ்வளவுதான். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் வைப்பேன். எத்தனை 1 year 2, அதுவும் 1 மாசத்துக்கு 2 பேர் அவ்வளவுதான். ஆனா ஒரு மனுஷன் மாசத்துல 30 நாள் வைக்க முடியுமா? எது 30 நாளுமா? ஆமா. சன் மியூசிக்ல வேலை பார்த்தா போன் பண்ணலாம். என்ன ஊர்ல இருக்க கான்டாக்ட் டைரி போடுற அந்த ஆள்கிட்ட இருக்கா? நாலு புளோரிடாக்காரரு. ஓகேவா? அவர் ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணிட்டு உள்ளே வந்தாரு. அவரு ஸ்டோரி போய் பார்த்தா என்னால தெரியும். எனி டைம் பாத்தீங்கன்னா யாருக்கா ஒருத்தருக்கு கேக் குடிக்கிட்டா இருப்பாரு அந்த ஆளு. அது ஒரு நிமிஷம் அதை நான் சொல்றேன். ஒரு மனுஷன் இந்த படத்துல சொல்லுவாங்க, அன்பன் படத்துல சொல்லுவாங்கல்ல, ஒரு தன் வாழ்நாளில் ஒரு மனிதன் எப்படி இத்தனை பேருக்கு பிறந்த நாள் ஸ்டேட்டஸ் வைக்க முடியும்? 365 நாளும் வச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த ஆளு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இப்படி நம்ம அவரை பத்தி சொல்லணும்னா, அவர் வந்து கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டான ஆளு. அவரை பத்தி கொஞ்சம் நான் சொல்லிடுறேன். அதுக்கடுத்து சொல்லுங்க. என்னன்னா, இவர் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டான ஆளு. வந்து மனுஷன் வந்து பேச மாட்டாரு அவ்வளவா. ஆனா அவர் வந்து சரி ரைட் ஓகே பாட்காஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு, சரி ரைட் ஓகே இந்த அளவுக்கு ஒரு பேர் கொடுப்போமேன்னு சொல்லி கொடுத்துட்டோம், நேம் கொடுத்துட்டோம். அதெல்லாம் இது பண்ணிட்டோம். அந்த ஆளு ஆனா அந்த அளவுக்கு அடிக்கடி பேர் மாத்திர பெட்டிஸ் இருக்குன்னு, இந்த அளவுக்கு ஸ்டேட்டஸ் பெட்டிஸ், அந்த அளவுக்கு பேர் மாத்திர பெட்டிஸ் இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாரு. அதுக்கு அடுத்து என்ன பண்ணாரு, சரி ரைட் ஓகேன்னு சொல்லி பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம்னா இல்ல வேற ஏதோ பேர் வச்சானே, வேற ஏதோ நேம். அதுக்கப்புறம் கழிச்சு மாத்திரம் நேம். இப்ப என்ன பேர்ல சுத்தம் எனக்கு இன்ன வரைக்கும் ஐடியா இல்ல. என்ன பேர்ல வச்சிருக்கான்னு தெரியல. என்ன பேர் வச்சிருக்கான்? இல்ல இன்னைக்கு வந்து இப்ப வந்து மாத்தி வச்சிருக்கான். பாருங்களா, இவங்க 2 பேரும் வச்சுக்கிட்டு நாங்க 2 பேரும் பாட்காஸ்ட் பண்ணலாம் இறங்கிட்டோம். புது விதமான இருக்கு. சரி ஓகே. நாங்க அதுக்கு முன்னாடி நானும் சூசனும் வந்து ஒரு வைப்புக்கு வந்துட்டோம். ஏன்னா நாங்க அடிக்கடி இந்த இன்ஸ்டாகிராம் கால் பேசுறது, மொட்டை மாடிக்கு போய் உட்காந்து நானும் பேசிக்கிட்டே இருப்பேன். எவ்வளவு நேரம் பேசுவோம் எங்களுக்கே தெரியாது. பல பேசிக்கிட்டு தான் இருப்போம். ஆனா அப்ப டைம் போறதே தெரியாம பேசிட்டு இருப்போம். ஏன்னு எனக்கும் தெரியல. நல்லா பேசிட்டு, ஆனா இவனுங்க எப்பயும் ஒரு டைம் வருவாங்க. இவங்க எல்லாம் இந்த மாதிரி அந்த 3 எபிசோடு போட்டு இவனுங்க அதை 2 பேரும் ஒழுங்கா வர மாட்டானுங்க. அந்த 2 எபிசோடு ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்லயுமே கரெக்டா ஒழுங்கா வந்திருக்க மாட்டாங்க. வந்துட்டு ஓடிடுறது, இந்த வேலைலாம் பார்த்துட்டு இருந்தானுங்க. அதனால எங்களுக்கு வந்து அது செட் ஆகாம போயிடுச்சு. அப்புறம் நாங்க இந்த ரொம்ப நாள் ஆச்சு இந்த பீச் எபிசோடும் ஒரு டைமிங் மேல போட்டோம். படத்துக்கு போயிட்டு வந்து போட்டு அப்புறம் ஒரு 5 மாசம் கேப். அந்த பாட்காஸ்டும் எங்க இருக்குன்னு தெரியல. நாங்களும் பேசிக்கிறதுல அவ்வளவா அப்படியே விட்டாச்சு. எப்பயாவது ஒரு டைம் பேசுவோம், அந்த எல்லாம் இருந்துச்சு. அதுக்கு இடையிலயே ஒரு 4-5 பேரை உள்ள கூட்டு வர்றது, அவங்கள வச்சு பாட்காஸ்ட் பண்ணிடலாம், திரும்ப புளுத்திடலாம் அப்படின்னு நினைச்சு உள்ள கூட்டு வர்றது. ஆனா ஒருத்தனும் வர மாட்டான். இப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த 5 மாசம் கேப் ஏன் விட்டுச்சுன்னா, எனக்கு வந்து அப்ப காலேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. பிஜி வேறையா, கண்டிப்பா படிச்சே ஆகணும். அதனால சரி இனிமே படிப்புல கவனம் செலுத்தலன்னு அங்க போயிட்டேன். இந்த மாதிரி ஓடி முடிஞ்சுச்சு. இந்த சேர்ந்து ஒரு 5 மாசம் உருட்டியாச்சு. அதாவது கிட்டத்தட்ட 1 yearல 5 மாசம் சும்மாதான் போயிருக்கு. அதுக்கு அடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டாகிராம்ல லைவ் அடிக்கடி வருது, லைவ் போறாங்கன்னே வந்துட்டு இருக்கோம். நான் சும்மா அதுக்கு முன்னாடி இடையில எல்லாம் அந்த மைக்கே கூட எல்லாம் ரொம்ப அப்படியே க்ளோஸ் ஆயிட்டோம். மைக்கே எனக்கு சேட் பண்ணுவார் அடிக்கடி, நானும் அவரு சேட் பண்ணுவேன். 2 பேரும் க்ளோஸ். மைக்கியும் சூசனும் அவ தெரிஞ்சது கிடையாது. 2 பேருமே பேசினது கிடையாது. அவங்க 2 பேருமே அப்ப இப்படி போயிட்டு இருந்துச்சு. அப்பதான் அந்த மைக்கே இருந்துச்சு, அடிக்கடி லைவ் போவாரு. அந்த லைவ் நோட்டிபிகேஷன் தான் எனக்கு வரும். அந்த நோட்டிபிகேஷன் பார்த்துட்டு நான் இன்ஸ்டாகிராம் லைவ்ல வந்து ஜாயின் பண்றேன். அப்பதான் வந்து இந்த மினாட்டோட லைவ், அது மினாட்டோட லைவ் தனி அக்கௌண்ட் இருந்த லைவ் அது. அப்பப்ப லைவுக்கு நான் போக ஆரம்பிச்சேன். அடிக்கடி போறது, பேசுறது இப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நல்லா பேசுறது, நல்லா ஜாலியா இருந்துச்சு. எனக்கு அப்படியே அந்த அவங்க வைப் கொஞ்சமா செட் ஆக ஆரம்பிச்சு. சரி ஓகே. அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த லைவ் வந்து டக்கு டக்குன்னு முடிச்சு கிளம்பிடுவாங்க. ரொம்ப நேரம் இருக்க மாட்டாங்க, முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. இது அப்ப வந்து மினாட்டோட போன் ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லி, சரி ரைட் ஓகே அப்படின்னு சொல்லி இவங்க முடிச்சதுக்கப்புறம் எங்கதான் போறாங்க நானும் பாத்துக்கிட்டே இருந்தேன். டிஸ்கார்டு போறேன்னு பாருங்க. நமக்கு டிஸ்கார்டை யூஸ் பண்ண தெரியாது. அப்ப நாங்க ரெக்கார்டிங் போடுறதே ஜூம்ல 40 நிமிஷம் தான் ஒரு டைமுக்கு ரெக்கார்ட் ஆகும். அதை ஆன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்போம். அது வேற கதை.
இவங்க டிஸ்கார்ட்னோடனே சரி ரைட் ஓகே டிஸ்கார்டு போவோமே அப்படின்னு சொல்லி டிஸ்கார்டு போய் அங்க அப்பதான் டிஸ்கார்டுங்கிறதுக்கு நான் இன்ட்ரடியூஸ் டிஸ்கார்டு பேஜ் எல்லாம் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு, ஆனா யூஸ் பண்ண தெரியாது. அப்ப ஏதோ கத்துக்க ஆரம்பிக்கிறப்பதான் உள்ள போய் வியூபி சர்வர்ல போய் உட்கார்றேன். வியூபி சர்வர்ல நம்ம ஹோமிஸ் எல்லாருமே அப்பதான் இதாகிறாங்க, எல்லாருமே அப்பதான் தெரிய வருது. ஃபர்ஸ்ட் ஒரு 2 தடவை ஏமி வந்து அப்ப இதாயிட்டாங்க, உள்ள வந்துட்டாங்க. அப்பெல்லாம் நான் வந்து ஒரு 2 தடவைக்கும் ஏமியெல்லாம் அப்பப்போ வந்து பேசுவாங்க, பாத்திருக்கேன். நம்ம அப்ப வந்து ஹோமிஸ் கூட எல்லாம் பேச ஆரம்பிச்சு அப்பதான் ஸ்பார்க்கு கிடைச்சிச்சு எனக்கு. சரி ரைட் ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம் திரும்ப என்னனாலும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் நாங்க என்ன பண்ணோம்னா மினாட்டோல நானு ஒரு மினாட்டோ நானு நீங்க 3 பேர் சேர்ந்து சரி ரைட் ஒரு எபிசோட் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போனேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா சரி எனக்கும் கொஞ்சம் பழக்கமானுச்சு இந்த டிஸ்கார்டுக்கு. சரி இந்த டிஸ்கார்டுக்கு தான் போய் என்னதான் இருக்குன்னு பாக்கலான்ட்டு அந்த சந்திரமுகி கங்கா ரூமை திறந்துக்கிட்டு உள்ள வந்தேன். உள்ள வந்து பார்த்தா எல்லாம் இருக்காங்க, நம்ம பாட்காஸ்ட்ல கேட்ட எல்லாம் இருந்தாங்க. வியூபி, அதுக்கப்புறம் என்ன இச்சிராக்கு, வெஜிடா, செவால, வெஜிடா எல்லாம் அப்பதான் எனக்கு தெரிஞ்சாங்க. சரி இவங்க கூட இங்கேயே பட்டறைய போட்ட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து உக்காந்துட்டேன். இப்போ எனக்கு வந்து அப்ப வந்து பெருசா இந்த டிஸ்கார்ட்லாம் நோண்ட மாட்டேன், சும்மா வந்து ரெக்கார்டிங் பண்ணுவோமா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்னாச்சு மினாட்டோ சின்ன இவங்க கூடலாம் கான்டாக்ட் கிடைச்சு அவங்க கூடலாம் பேசிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் ராம் சேதுன்னு ஒரு அற்புதமான ஒரு காவியம் வந்து அந்த எபிசோட்ல இருந்து தான் எல்லாமே எனக்கு பழக்கமானாங்க. நான் வந்து அந்த எபிசோடு வேண்டாம், அந்த ரோஸ்ட் போட வேண்டாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கிடந்தேன். இந்த ஆள் தான் இருந்துகிட்டு இல்ல போடலாம், இதை வாங்க கண்டிப்பா போடலாம், படத்தை பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் எல்லாம் அனுப்பிட்டான் டெலகிராம்ல. ஆனா படத்தை நான் பார்க்கவே இல்லை, அது வேற கதை. அதுக்கப்புறம் தான் ராம் சேதுன்னு ஒரு அந்த ரோஸ்ட் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆஃப் ஃபைல் மாதிரி கிடைச்சு. அதுக்கப்புறம் அதுல இருந்து காஜி காமிக்ஸ் மேலும் பல பாட்காஸ்ட் எபிசோடுகளை உருவாக்க தேவையான சின்ன பொமரான், மினாட்டோ, மாசிரிட் இந்த மாதிரி செட் ப்ராப்பர்ட்டி எல்லாம் கிடைச்சாங்க. அவங்கள வச்சு மில்க் பண்ணி இன்னைக்கு எப்படியோ 2K வந்து நிக்கிறோம். எல்லாரும் கை தட்டுங்க. இப்படியே போயிட்டு இருக்கும் போது இந்த ப்ரூஸ் வெயினுக்கு கொஞ்சம் இல்ல கை தட்டுறாங்க. பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாரும் பாக்குறாங்களாமா, ஏமியா என்ன இந்த பொண்ணு மாதிரி திடீர்னு கை தட்டிட்டு இருக்கு. இல்ல அவங்க சொல்லிருப்பாங்க யாரா முட்டை கூதி, அவங்க உடனே சொல்றாங்க. இல்ல இப்ப வந்து இந்த மாதிரியும் நாள் வந்துட்டோமா, வந்தப்ப என்ன ஆகுது ப்ரூஸ் வெயினுக்கு திடீர்னு அவருக்கு இந்த கொஞ்சம் பிஸி ஆயிட்டாரு. ஆமா பர்சனல் வேலைகள். நாங்க திரும்ப 2 பேரும் வந்து நிக்கிறோம். அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்துமே தனியா இப்ப 2 பேருமே தனித்தனியா வந்து நின்னுகிட்டே இருந்தோம். இப்படியே போயிட்டே இருக்கும் போது என்ன ஆகுது, அப்பதான் அடுத்து ஏமி நீங்க எப்படி உள்ள இதுக்குள்ள வந்தீங்க? நான் வர்றதுக்கு முன்னாடியே தெரியும் நம்ம சூசனை ஹோமியா வந்து நிறைய பேசியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட எபிசோட்ஸும் கொஞ்சம் கேட்டிருந்தேன். ஸோ இது என்னன்னா ஒரு பாட்காஸ்ட் வேணாம், எந்த டீம்லயும் வேணாம் அப்படின்ற ஒரு டெசிஷன்ல நான் இருக்கும்போது ஒரு நாள் ஒரு அவசர கால சூழ்நிலையா இருந்துச்சு. ஏதாவது ஒரு டீம்ல சேர்ந்தாகணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருந்துச்சு. இந்த இருக்கு நம்ம ஆண்டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுல இருந்தாலும் நம்ம ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டைஸ் வர்ணமாறு செவ்வாழை எல்லாமே நமக்கு ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்தா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அவ்வளவுதான், இனிமே இங்கதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிட்டாங்க. அதான் ஏமி சொன்ன மாதிரி எல்லாமே நம்ம ஊர் தான். என்ன குரூப்பா இருக்கும் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. எல்லாருமே ஒண்ணுதான். எல்லாரும் லீஃப் வில்லேஜ்ல தான் இருக்கும். என்ன இந்த உச்சிகா தான் கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ சூசனோட பரிதாப நிலைமை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. சூசன் ரெஸ்கியூ பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானு சூசனுக்காக வந்தேன். நன்றி.
இங்க பாருங்க சூசன், இனிமே யாராவது வாலாட்டினா சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். அதான் இல்ல, அதான் ஒரு ஸ்ட்ராங் டிஃபெண்ட் வேற வேணும். ஏவி மாதிரி ஒரு ஆள் நான் என்ன ஆல்ரெடி ஒரு முட்டு கொடுக்குறப்பே அந்த முட்டு கொடுப்பாங்க, மங்கு முட்டு கொடுப்பாங்க. நம்மளால எதுவுமே பேச முடியாதுன்றப்ப இப்போ ஸ்ட்ராங் டிஃபெண்ட் இருக்குது, பயம் இல்லடா இனிமே அப்படின்ற மாதிரி ஆயிட்டு. அவ்வளவுதான். சரி, அப்படியே நான் என்னது பாட்காஸ்டராவேன்னு நினைக்கவே இல்லை. பட் ஓகே, இருந்துட்டு டிஎம்ஐ எல்லாம் கேட்டுட்டு இருப்பேன். டிஎம்ஐலன்ட்டு என்னது ஒரு கிவ்அவே மாதிரி வச்சாங்க. அதுல ஜெயிச்சு அந்த காண்டஸ்ட் அவங்கள கூட பேசிட்டு அதுலயும் ஜெயிச்சுட்டேன். அதுக்கப்புறம் கிவ்அவே கொடுத்துட்டாங்க. அப்படியே ஓகே, அப்படின்னா செவ்வாழை டாக்ஸ் சர்வருக்குள்ள செவ்வாழை டாக்ஸ்ல தான் மினாட்டோ இவங்க இருப்பாங்க. ஓகே, அவங்களோட அப்படியே பேச ஆரம்பிச்சேன். அப்படியே ஓகே, ஒரு ஈவெண்ட் மாதிரி ஒன்று நடத்தினாரு கானர் கென்வேல. அங்கதான் வந்துட்டு கோனார் வேலாயுதம் அவரோட அவர் டிஸ்கஷன்ல நடத்த ஈவெண்ட்ல இன்னும் ஓகே நான் யாருன்னு எல்லாரும் வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே ஓகே, அப்படியே டிராவல் ஆகி வியூபிக்குல இருந்து பேசி இருந்ததுல அப்படியே சூசன் கண்ணு இனமேல பட்டு அப்படி என்ன இழுத்துட்டு வந்துட்டாரு. வாரியால இல்ல அப்படி இல்ல, எனக்கு கறி காமிச்சா அப்படியா அவர் அப்ரோச் எனக்கு பிடிச்சிருந்தது, அவருக்கு அப்ரோச் பிடிச்சிருந்தது, அப்படியே வந்துட்டேன். இல்ல இவர் யதார்த்தமா கேட்க அவரும் பலருக்கும் விட்டு கொடுத்துட்டாரு. இல்ல என்னன்னா பாட்காஸ்ட் சரி நடத்துறதுக்கு நம்ம 2 பேரும் தான் இருக்கோம். சரி என்ன பண்றது, அதான் ஆழ்த்தலாகிட்டு இருந்தேன். எப்படின்னா ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன், நம்ம எப்படி சுத்திக்கிட்டு இருந்தோம்னா 2 பேர் மட்டும் இருந்துகிட்டு மம்மி டேடி ஒயிட் ரைஸ் வெள்ளச்சாமி வந்திருக்க, ஏதோ பாட்காஸ்டர் இருந்தா தர்மம் பண்ணுங்க அப்படி சுத்திக்கிட்டு இருந்தோம். சரி ஏசிஸ்ட் நல்லா பேசுறாரு, பேசிட்டு இருந்தாரு, நல்லாவே பேசிட்டு இருந்தாரு. அடிக்கடி அவர் இது கேட்க ஆரம்பிச்சேன். கேட்டு சரி இவரையே உள்ள கூப்பிட்டு பாக்கலாம், வராருன்னு கேட்டு பாக்கலான்னு இந்தா வந்துடுறேன் கூப்பிட்டோன்னே இந்தா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. அதான் இந்த கேஜிஎஃப்ல சொல்லுவாங்கல்ல, என்னது தங்கத்தை தகரம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்கன்னு, அந்த மாதிரி நான் வந்து தங்கம்னு நினைச்சேன். ஆனா தங்கத்தோட ஒரு பெரிய இது என்ன சொல்றது, டைமண்ட் எல்லாம் கிடையாதுயா, ஒரு ரேர் மெட்டல் ஒண்ணு இருக்கு, எர்த் மெட்டல், ரேடியம் நினைக்கிறேன். வைப்ரேனியம் யுரேனியம் தங்கத்தோட ஒரு பெரிய இது, யுரேனியத்தையே தூக்கிட்டு வந்துட்டேன். நான் வந்து சரி வலைய போடுவோம், ஏதாவது கெண்ட மீன் கெளுத்தி மீன் மாட்டோம்னு நினைச்சேன். ஏத்திஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் இல்ல சரி சொரா மீன் சரி பரவாயில்ல, சொரா மீன் மாட்டி இருக்கு, கெண்ட மீன் கழுத்து மீனுக்கு வீசின வலையில சொரா மீனே மாட்டிருக்குன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் பார்த்தா தெரியுது அது சொரா மீன் இல்ல திமிங்கலம் அப்படின்ட்டு. திமிங்கலத்தையே பிடிச்சிட்டோம்ல. ரொம்ப டவு கொடுத்துட்டீங்க. இப்ப எங்க ஏத்திஸ்டுக்கு அப்படிதான் செய்வேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, இப்ப சூசன் கிட்ட இருந்து ஏத்திஸ்ட காப்பாத்தணும் போல இருக்கேன் நானு. சாரிங்க, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். திடீர்னு இவ்வளவு பெரிய இப்படிப்பட்ட ஒரு ஆட்களை வந்து நான் வந்து கூட்டிட்டு வந்திருக்கேன், பாட்காஸ்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அந்த திரௌபதியில மீசை முருகாலம் அந்த மாதிரி முறுக்கிறனா. அடுத்து வந்து நம்ம ஏமி, அவங்க எப்படி வந்தாங்கன்னா நம்ம பாட்காஸ்டுக்குள்ள, ஏமி ஆக்சிடென்ட்டா வந்தீங்கன்னு சொல்லலாமா? அவங்க ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க, கான்ட்ராக்ட் கிழிச்சு போட்டு வந்துட்டாங்க. இல்ல அப்படி இல்ல, இதெல்லாம் வச்சுக்கணுமான்னு சொல்லி ஏமி சொல்றது இருக்குது. இல்ல அக்ரிமெண்ட் உண்டா அப்படின்னு கேட்டாங்க. இல்லன்னு சரி ரைட் வாங்க போவோம், அவ்வளவுதான். கிரவுண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன கேட்டோம், 3 கண்டிஷன் போட்டேன்ல. எப்ப வேணாலும் கொலா போவீங்க, அது கன்ஃபார்ம். அது எப்பயுமே. அதுக்கப்புறம் எடிட்டிங், அது கண்டிப்பா பண்ண இது அது சூசன் விட மாட்டாரு.
அந்த மாதிரி அப்புறம் இன்னொன்னு மிசோஜினிஸ்ட் இந்த 3 கேள்வி கேட்டீங்களா அது என்ன சொல்றது நான் இல்ல அதுக்கப்புறம் திமிங்கலம் கிடைச்சிச்சு வலையில. திமிங்கலத்துக்கு அப்புறம் ஏங்க நான் வந்து கத்துறேன், இதோட எலும்பு 10 லட்சம் யோ அப்ப நீ என்ன ஏதிஸ்ட விக்க போறியா? இல்ல இல்ல, அது வந்து மாசிரிட்டு என்ன வச்சு பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கான் அந்த ஆளு. அவன் என்ன வச்சு ஹனி ட்ராப் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கான் அந்த ஆளு. அதுக்கப்புறம் என்னாச்சு, நம்ம ஏமி வந்தாங்க, ஜாயின் பண்ணிக்கிறதா கேட்டாங்க. ஆல்வேஸ் ஓப்பன், வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. எங்களுக்கு எந்த கிடையாது, அக்ரிமெண்ட் கிடையாது, கிரவுண்ட் ரூல்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. கிடையாது, இல்ல இல்ல பாட்காஸ்டே கிடையாதுல. அதான் ஃபர்ஸ்ட் வலையில திமிங்கலம் கிடைச்சிச்சு. அடுத்த வலையில ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு புதையல் ஏமி. இப்ப நான் டக்குன்னு ஓகா மாறுறேன் பாருங்களேன். என்ன ப்ரோ ஆப்ஜெக்டிஃபிகேஷன் பண்றீங்களா? எப்படி ஓகா மாறணும்னா ஸ்ப்ரே எடுங்க, அந்த ஸ்ப்ரே எடுத்தாங்க. ஒரு நல்ல மனிதர் கிடைச்சாங்க 2 பேருமே. ஒரு ஏத்திஸ்ட் மாதிரி ஒரு நல்ல மனிதரும், ஏமி சாண்டியாகவும் ஒரு நல்ல மனிதர் கிடைச்ச 2 மனிதர்கள், நல்ல மனிதர்கள் கிடைச்சாங்க. அவங்கள வச்சு இப்ப பாட்காஸ்ட சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணி ஸ்டாங்ஸ் பண்ணி அமௌண்ட்டை கையில ரெடி பண்ணி ஜொலிக்கலாம். வெளிநாட்டுக்கு ஓடி போகணும் தானே? இல்ல இது நம்ம லிசனர்ஸ் கிட்ட இது கிரவுட் ஃபண்ட் பண்ணி தூக்கிட்டு வெளிநாட்டுக்கு ஓடி போறோம். பேங்காக் ட்ரிப் போக போறோம். மலையவரி மங்காத்தால வர அர்ஜுன் அஜித் மாதிரி வெளியே ஏத்திஸ்ட் நம்ம தலையில போட்டுட்டு இவங்க 2 பேரும் அப்படி ஓடிடுவாங்களோ சூட்கேஸ் எடுத்துட்டு. நான் உள்ள நீ வெளியே, சூசனாங்க சொல்றாராமா, நான் உள்ள நீ வெளியே விளையாண்டுட்டு இருக்கோம், கேம் போட்டுட்டு இருக்கோமா நாங்க. பெரிய பட்டியா தூக்கிட்டு 2 பேரும் வரோமா. அல்லேலூயா அல்லேலூயா. இவ்வளவு நேரம் எல்லாரும் கேட்டுட்டு இருந்ததுக்கு நன்றி. அது இல்லாம எங்களை இன்னும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு 2K பிளேஸ் நாங்க 1 இயர்ல 5 months வந்து இதாவே இல்ல, கன்சிஸ்டன்டா எங்களோட பாட்காஸ்ட் இதாகவும் 2K பிளேஸ் வர வச்சிங்க. இன்னும் தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்டே டியூன் மக்களே, ரொம்ப நன்றி. அல்லேலூயா.